மத்திய பிரதேசம் இந்தூரைச் சேர்ந்தவர் ராஜா ரகுவன்சி. தொழிலதிபர், வயது 28. இவர் சோனம் அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா மே 11 கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க 2 பேரும் தேனிலவுக்காக மேகாலயாவில் இருக்கிற சிரபுஞ்சி அப்படின்ற இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. காசி ஹில்ஸ் அப்படின்ற மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இவங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அந்த ஹோட்டலை விட்டு மே 23 போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. அப்புறம் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. 24 ஒரு இடத்துல இவங்க வாடகைக்கு ஒரு வண்டி எடுத்திருக்காங்க, ஸ்கூட்டர். அது கிடக்கிறத பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேடும்போது ஜூன் 2 அந்த ராஜா ரகுவன்சி அப்படின்றவரோட அவரோட உடம்பை 200 அடி பள்ளத்துலேருந்து எடுக்கிறாங்க. அவர் கத்தி குத்து காயம் பட்டிருக்கு. அப்போ அந்த பொண்ணு கூட இருந்த அவரோட மனைவியை காணோம், தேடிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சமீபத்தில் அந்த பொண்ணு ஒரு காலையில் 3 மணிக்கு வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு ஃபோனை போட்டிருக்கு. அப்போ தான் அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. வாரணாசி காசிப்பூர் உணவகத்தில் இருந்து ஃபோன் வந்திருக்கு. போலீஸ் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தனால அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி விசாரிக்கிறாங்க. சோனம் தன் அண்ணனோட கடையில் வேலை செய்கிற ஒரு பையனை விரும்பியிருக்காங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இவங்க என்ன விரும்பி இருந்தால் வீட்டில் சொல்லி அதை இது பண்ணியிருக்கலாம், மறுத்துருக்கலாம். ஆனால் கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு அவரை கொலை பண்ணிவிட்டு அப்புறம் இவரோட காதலரோட சேர்ந்து வாழ்வோன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல். அதனால் திட்டம் தீட்டினது அந்த பொண்ணு தான் திட்டம் தீட்டியிருக்கு. 4 பேர் வந்திருக்காங்க. அந்த 4 பேர்த்தில் ஒரு ஆள் இந்த அம்மா விரும்பினவர் காதலர். எல்லாம் 22, 23, 19 இந்த மாதிரி வயசு தான் போட்டிருக்காங்க. அதில் 3 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த காதலரோட நண்பர்கள் கொலை பண்ணியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட சோனமோட பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த மாதிரி திட்டம் தீட்டுறது எதுவுமே என் பொண்ணு செஞ்சுருக்க மாட்டா, அப்படி இது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேனிலவுக்கு டிக்கெட் புக் பண்ணதெல்லாம் அந்த பொண்ணு தானா? அந்த பொண்ணு அம்மா வீட்டிலேருந்து தான் டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சான். இவர் கிளம்பும்போது ஏதோ நகையெல்லாம் போட்டு கிளம்புனாராம். அந்த அம்மா இப்போ ஹோட்டலில் மயக்க நிலையில் தான் போலீஸு கண்டுபிடிச்சாங்களாம். இப்படி விதவிதமாக சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வேறொருவரை திருமணம் செய்து கொள்வதற்காக காதலனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற கரிஷ்மா, காதலனை திருமணம் செய்து கொள்வதற்காக கணவனை ஆள் வைத்து கொன்ற சோனம். அப்படி தான் யோசிக்க தோணுது.